ஹாய்ங்க. ஹாப்பி ஃப்ரைடே ஈவினிங். இது வந்து போன வீக் சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாகு. ஏன்னா நான் போன வீக் வந்து ஊருக்கு போயிருந்தேன். நீங்கள் போன மினி விலாகில் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஊருக்கு போயிட்டு அப்புறமா எக்ஸாம் டைம்னால எந்த வீடியோவும் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இதுதான் எங்கள் ஊர். நான் கிராமம்தான். எனக்கு கிராமத்தில் இருக்க தான் ரொம்ப பிடிக்கும். அமைதியாக இருக்கும். உங்களுக்கு கிராமத்தில் இருக்க பிடிக்குமா, சிட்டியில் இருக்க பிடிக்குமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. சரின்னு வேப்பங்குச்சி எடுத்துகிட்டு போய் அழகாக பல் விளக்கிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் காட்டுக்குள்ளே உக்காந்துருக்கலாம் அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தேன். இவனுங்களுக்கு வந்து இது பொறுக்கலை. யாருன்னா டென்னி, சிம்பா. ஓடி வந்துட்டான் சிம்பா. என்னை பார்த்ததும் தடவிக்குடு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தும் பின்னாடியே டென்னி ஓடி வந்துட்டான். அப்புறம் இவனுங்க 2 பேர்த்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 பேரையும் தடவி கொடுத்துட்டு அவங்க கூட ஜாலியாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையாக இருக்கும்ல, அந்த டைமிங்கும் அப்புறம் சூரியன் வந்து மறைஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6:30 அந்த மாதிரி டைமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிச்சிட்டு கிராமத்துலலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திக்கான பாலில் காஃபி போட்டு குடிச்சே பல நாள் ஆயிடுச்சு. ஹாஸ்டல்லாம் அப்படி கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் மார்னிங் வந்துட்டு ஃப்ரூட்ஸ், மாதுளம்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பத்தாததுக்கு எங்கள் அப்பா வேறு இளநீ குடி, உடம்பு அப்போ தான் சூடு குறையும்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படி காலைல நேரம் போயிடுச்சு. அப்புறம் மதியம் தான் சாப்பிட்டேன். மதியம் வந்து சாப்பாடு, அது கூட பீன்ஸ் பொரியல் கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். உங்களுக்கு வந்து இளநீர் பிடிக்குமா, அந்த தண்ணி பிடிக்குமா, இல்லை அந்த வழுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதனியா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். இந்த பர்த்டே விலாக் வந்து நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு ஈவினிங் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அந்த நாள் இப்படி தான் ஜாலியாக போச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரே நாள் தான் இருந்தேன். ஆனால் செம திருப்தி. இதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல விலாகில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.